ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம விஜய் சார் வந்து லைவில் வரேன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா? லைவில் எங்கன்னா நம்ம மலேசியாவில் ஜோஹர்ன்ற ஒரு பிளேஸில் தான். ஸோ சாட்டர்டே 24th 4 PM வந்து அவைலபிள்னு சொல்லி அங்கே ரீச் ஆகிட்டார். பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து மலேசியா ரீச் ஆகிட்டு அங்கே அந்த ட்ரெஸ் காஸ்டியூம்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சேல் பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த காஸ்டியூம்ஸில் தான் அவர் ஃபங்க்ஷன் என்ட்ரு ஆகிறார். கார்லேருந்து கார் டோர் திறந்தாலே அவர் என்ட்ரன்ஸ் கொடுத்து எல்லோரும் பயங்கர உற்சாகமாக வரவேற்புங்க. ஆக்சுவலாக செம்ம சான்ஸே இல்லைங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் வெல்கம் தான் அவருக்கு. இவர் உள்ளே போனோடனே அவர் வந்து எல்லாருக்கும் குனிஞ்சு தலைவணங்கி வணக்கம் சொல்லி அப்புறம் கை கூப்பியும் வந்து வணக்கம் வைக்கிறாருங்க. எஸ், நம்மளோட தமிழன் ஸ்டைல்லையும் வணக்கம் வச்சிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவருடைய ஹாப்பினஸை வந்து எல்லோருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. அவர் பார்த்து எக்ஸைட்மெண்ட்டு. அந்த ஜோகூர் அந்த அந்த மால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அது க்ரௌட் பயங்கரங்க. சின்னது பத்தாதுன்னு எல்லோரும் ஃபேன்ஸுக்கே தெரியும். பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஃபேன்ஸு தான், விஜய் ஃபேன்ஸு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அது பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்ட பிறகு எல்லாமே ஒரு சின்ன சின்ன கான்வர்சேஷன் பேசிட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மூடு தாங்க. விஜய் சார் கூட ஃபோட்டோஸு, அந்த டான்ஸு, பாட்டுன்னு பயங்கர எனர்ஜெட்டிக்காக அவர் விடாமல் போயிட்டு அவர் சிட்டிங் பொசிஷன்லாம் இல்லைங்க. எடுத்தோடனே ஸ்டார்ட் ப்ரோக்ராம் தான், ஃபன் மோடு தான். எல்லாருமே ஃபேன்ஸ் கூட பேசிட்டு ஜாலியாக டான்ஸு, பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தமிழ் பாட்டு தாங்க. ஆக்சுவலாக ஒத்த ரூபா தாரேன் எல்லாமே ரீசெண்ட்லி ரிலீஸ் ஆன அந்த பழைய ரீமிக்ஸ் சாங் தான் எல்லாமே பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவர் ரஜினி சாங் எல்லாமே வந்து ப்ளே பண்ணி அதுக்கு பாடினா. இப்போ நீங்கள் பார்த்துருக்க கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாங் பாடிட்டுருக்காரு. ஆக்சுவலாக சூர்யா சாங்கும் வரண மாயத்துலேருந்து முன்தினம் பார்த்தேனே அந்த சாங் வந்து அவர் வந்து பாடினார். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டேஜ் கீழே வந்துட்டு உட்காந்து ஆடியன்ஸ் எல்லாருமே பாடினாங்க. அதையும் கேட்டு ரசிச்சுன்னு இருந்தார் அமைதியாக. எஸ், செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம ஃபன் தான். லாஸ்ட்டாக ஆடி முடித்து செம்ம களைப்பாக வந்து எல்லோரும் பசிக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் தான் அது சொல்லி. ஸோ எல்லோரும் போங்க, எக்ஸிபிஷன் பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆனால் பயங்கர டயர்டாகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபங்க்ஷன் வைண்டப் பண்ணி அவர் வந்து ரிலாக்ஸ் பண்ண கூட போயிட்டாங்க. இதுதாங்க அவர் இன்றைக்கி ஸ்டார்டிங் அந்த எக்ஸிபிஷன். ஆக்சுவலாக May 2 வரைக்கும் இருக்குது. பட் இன்றைக்கி சான்ஸே இல்லைங்க. நம்ம விஜய் வந்து பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டார். ஸோ அந்த கிளிப்ஸாக தான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெட்ரோ ஸ்டோரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.